திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சிக்கு போயிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியின் போது நடந்த சில குறிப்பிட்ட விஷயங்கள பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன் பிரச்சாரத்தை திருச்சியில தொடங்கியது போலவே சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் தன் தொகுதி பயணத்தை திருச்சியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கார். இந்த நிகழ்ச்சியை யாரை வாழ்த்தி தொடங்குவது என்று பார்க்கும்போது தமிழ் தாயவே வாழ்த்தி தொடங்கலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் எழுங்க தமிழ் தாய் வாழ்த்து ஒன்னா சேர்ந்து பாடலாம் அப்படின்னுட்டு ராஜ்மோகன் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. அடுத்து திரு என் ஆனந்த் அவர்கள் பேசும்போது 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் முகத்தை பார்த்து யாரும் ஓட்டு போடல, மக்கள் எல்லாருமே நம்ம தலைவரோட முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நம் தலைவர் நம்ம மக்கள் சேவை செய்வதற்கு தான் இங்க வந்திருக்கிறோம், எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் எம்எல்ஏவாக இருந்தாலோ இல்ல அமைச்சராக இருந்தாலோ நான் தலைவருக்கு தொண்டனாக இறுதி வரை இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று தன்னோட உரையை முடிச்சார். ஸ்ரீரங்க தொகுதி அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பேசும்போது ஒரு திருக்குறளை குறிப்பிட்டு அதுக்கு அர்த்தமாக நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்யும் ஆட்சியாளரை மக்கள் தலைவனாக இறைவனாக ஏற்றுக்கொள்வார் என்று குறிப்பிட்டு இது நம் தலைவருக்கு பொருந்தும் என்று கூறியிருந்தார். ஸ்ரீரங்கத்துல வெற்றி பெறும் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரீரங்கத்துல ஏழை எளிய ஒரு வேட்பாளர் என்ன நிறுத்தி வெற்றி பெற செய்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து திருச்சி எங்க கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிற கூட்டத்துல இது வெறும் மணக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மலைக்கோட்டையை ஆட்சிக்கு பிடிச்ச முதல்வர் அவர்கள் அப்படின்னு பாராட்டி பேசினார். அடுத்தது விஜய் அவர்கள் பேசும்போது வழக்கம் போல அவரோட ஸ்டைல்லையே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. என்னை எல்லாரும் பெரம்பூர் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி இதயம் போலவோ அதே போல திருச்சி தொகுதி மக்கள் என் இதயத்திற்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை ஆரம்பிச்சாரு. 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட அமைதியா இல்லைங்க. ஆட்சிக்கு வந்த அரை மணி நேரத்திலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண வீட்டுலலாம் போய் புலம்புறாங்களாம். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணு நடக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாபெரும் 2 கட்சிகளை வேண்டான்னு புறக்கணிச்சு உங்களுக்கு உண்மையா நேர்மையா உழைக்கக்கூடிய உங்க விஜய, உங்க மகனை, உங்க தம்பிய, உங்க அண்ணனை முதல்வரா இல்ல முதல் சேவகனா ஆக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் தலைவணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருந்தாரு. 1977ல போடாத ஓட்டை 2026ல போட்டிருக்கீங்க. என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆதரவு தந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இன் ஃபியூச்சர்ல இன்னும் ஆதரவு தருவீங்க அப்படின்ட்டு நான் ஆழமா நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம எந்த பொசிஷனுக்கு போனாலும் கிண்டல் கேலி பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க, நீங்க பேசிட்டே இருங்க, கேலி பண்ணிட்டே இருங்க. நீங்க பேச பேச நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அப்புறம் இந்த கோட் ஷூட் பத்தி பேசினாருங்க. அதிகாரம் பண்றவங்களும் ஆதிக்கம் பண்றவங்களும் கோட் ஷூட் போடணுமா என்ன? நாமெல்லாம் போடக்கூடாதா? ஸோ நான் என்ன கலர் கலராவா போடுறேன்? பிளாக் அண்ட் ஒயிட் தான் நாங்கள் போடுறேன். மக்கள் மனசு போல பிளாக் அண்ட் ஒயிட் தான் நான் போடுறேன். ஸோ எதுலையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருப்பான் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. அப்புறம் இந்த பிளாக்கும் யாரை குறிக்கணும் உங்களுக்கே தெரியும். சும்மா இந்த நச நசன்னு விளக்கம் சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அரசியல் எதிரிகளை பத்தி பேசியிருந்தாரு. என்னப்பா உனக்கு அரசியல் எதிரியே யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. நான் எப்பயும் சொல்ற மாதிரி அரசியல் ரீதியா எனக்கு 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ், பெண்கள் எல்லாருமே அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அவேர்னஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமா கொடுத்ததை டிஎம்கே ஆட்சியில 100 யூனிட் ஏற்கனவே இலவசமா கொடுத்ததாக தோல்வி அடைஞ்ச கடுப்புல திமுக தலைவர் அறிக்கையா விட்டுட்டு இருக்காரு. இதுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த 100 யூனிட் அதிமுக பீரியட்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது கொடுக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். டாஸ்மார்க்ல கொள்ளடிச்ச பணத்தை அந்த ஊழல் ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க போராடி இருந்தீங்க. ஆனா மக்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க்கை இந்த விஜய் க்ளோஸ் பண்ணான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அப்புறம் இந்த விவசாய கடனை பத்தி பேசியிருந்தாரு. மேக்சிமம் 1 மந்த்ல என்ன தள்ளுபடி கொடுக்க முடியுமோ விவசாயிகளுக்கு கொடுத்ததாகவும், அப்புறம் நிதி சம்பந்தமா எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறதாகவும் டிஎம்கேவை பார்த்து கேள்வி எழுப்பினாரு. மேலும் விவசாயிகளை பார்த்து பயப்படாதீங்க, உங்க கூட நான் நிற்கிறேன், பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த அரசியலுக்கு நான் வரல, உங்க கூட நான் நிற்பேன், நான் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவேன் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு, இந்த மாடல் அரசுன்னு சொல்லிட்டு
மூளைக்கு மூளை, தெருக்கு தெரு இந்த போதை கலாச்சாரத்தை வளர்த்தி வச்சிருக்கீங்க. இதை ஸ்டார்டிங்லேயே கிள்ளி எறிஞ்சிருந்தா நம்ம இத்தனை பெண்களை வந்து இழந்திருக்க தேவையில்லை. ஆனால் இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் சரி செய்வேன், அதுக்கான சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சிங்கப்பெண் அதிரடிப்படையை இனாகிரேட் பண்ண போகிறோம். மேலும் தப்பு செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம இப்படியெல்லாம் வேலை பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் இந்த தீய சக்தியும் இந்த தீந்து போன சக்தியும் சேர்ந்துக்கின்னு நம்மளை குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சுன்னு இருந்தாங்க. இந்த தீய சக்தியும் இந்த தீந்து போன சக்தியும் அதாங்க இந்த டிஎம்கேவும் இந்த மற்றும் பலர் கட்சியும் சேர்ந்து தாவேக்காவை வீழ்த்தி கூட்டணி அமைக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஊழல் ஆட்சியை நடத்த முடியாது. இந்த ஸ்டாலின் சார் அவர்களே, நீங்கள் எப்போ இந்த தீய சக்தியை இந்த தீந்து போன சக்தி கூட கூட்டணி அமைக்கலான்னு பிளான் பண்ணீங்களோ அப்பவே இந்த தீய சக்தி தோத்து போன சக்தி ஆயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தாரு. 50 வருஷமா நீங்க உடைக்காத ஜாதியை உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம், மதச்சார்பற்ற கொள்கையில சமரசம் கிடையாது, மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், இந்த 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான், எந்த கட்சி அதில் ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம கட்சி தான், அதுவும் பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் என்னோட 2 கண்கள் மாதிரி. அதனால மக்களே, திருச்சி கிழக்குல உங்க வீட்டு பிள்ளையா, உங்க மகனா, உங்க அண்ணனா நாங்க நிக்க வைக்க போறோம். ஊழல் இல்லாத ஆட்சி அமைய உங்க ஆதரவு தேவை. நீங்க ஆதரவு அளிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உரையை அவர் முடிச்சிருந்தாருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு பாலிடிக்ஸ் பார்வை யூடியூப் சேனலை பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.